தம்பி, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்தினேன். நீ இல்லைன்னு அந்த மாடு எல்லாரையும் கொண்டு இருக்கும். ஆமா தம்பி. மேனேஜர் சார், ஒரு 5000 ரூபாய் பணம் எடு. தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இதை வச்சுக்க. ஐயா, இதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல தம்பி, வாங்கிக்க. இல்லீங்க, வேணாங்க. பெரியவங்க பிரியப்பட்டு கொடுக்குறாங்கல்ல, வேணாம்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயா, நீங்க என்கிட்ட கொடுங்க. இவன் என் மாப்பிள்ள தான். நான் கூடவே இருந்து மருந்து மாயம் எல்லாம் போட்டு காப்பாத்திக்கிறேன். மாமா சும்மா இருங்க. ஐயா, நான் பணம் காசு எதிர்பார்த்து இந்த உதவி செய்யலைங்க. தயவு செய்து இந்த பணத்தை நீங்களே வச்சுங்க. அவர் இவ்வளவு தூரம் மறுக்கிறப்போ இதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும்? ஐயோ, அவன் வலி தாங்க முடியாம பெனாத்துறாங்க. நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. மாமா, தயவு செய்து இதை நீங்களே வச்சுங்க. அப்ப நான் வரேன் தம்பி. தைரியமா இரு. உடம்ப பாத்துக்கப்பா. காலையில வந்து பாக்குறோம். என்ன மாப்பிள்ள, நீ பொழைக்க தெரியாதவளா இருக்கிற? வாழ்நாள் நீ முட்டு படத்தை நான் எப்படா பார்க்க போறேன்? ஊரை சுத்தி நிறைய கடை வச்சதுன்னு மொத்தமா கப்புன்னு அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்ச கெடுத்துட்டியே. ஐயோ, கொஞ்சம் பாருங்க. சாதாரண நெருஞ்சிமல் குத்தத்துக்கு இப்படி ரகலை பண்றீங்களே. என் வழி உனக்கு எப்படா தெரியும்? ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? நான் பல லட்சங்கள் வாங்குற ஹீரோ. ஷூட்டிங் பார்த்தப்ப தெரிஞ்சது. நடிக்கிறீங்களோ இல்லையோ நல்லாவே ஓடுறீங்க. நீங்க ஓடுறத பார்த்தா பிடி உஷாவே ஜகா வாங்கிடுவா போல இருக்கு. பீதியில அலறி அடிச்சுட்டு ஓடுனீங்களே, அத பார்த்து ஜனங்க என்னவா கை தட்டினாங்க தெரியுமா? இமேஜ், என் இமேஜே போச்சடா. டேய், நான் அப்பவே சொன்னேன், முரட்டுக்கால ஃபைட்ட 4 பேர் பாக்குறதுல எடுக்காதீங்க, ஸ்டூடியோல எடுங்கன்னு. இந்த டைரக்டரும் ப்ரொடியூசர் சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டாங்க. அண்ணே, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க சாயம் வெளுத்துரும். இந்த நெருஞ்சி முள் குத்துறதே காரணமா வச்சு நாம ஊரை விட்டு ஓடிடுவோம். அண்ணே, உங்க ரசிகர்கள்லாம் ரசிகர் மன்றத்தை உங்க அவங்க கிடக்குறாங்கடா. இந்த ப்ரொடியூசர் என்னோட கால் ஷீட் கிடைக்காம தெரு தெருவா சொரி நாய் மாதிரி அலையணும், அதான் எனக்கு திருப்தி. அண்ணே, சத்தம் போட்டு பேசாதீங்க. அந்த ஆள் காதல் கேட்ட போது அந்த ஆள் ஆக்சிடென்ட் கையுமா அலையறான். அண்ணா, அவன் தூத்துக்குடிக்கார வேற, ஊத்துறாலும் ஊத்துறான். ஐயோ, அந்த ஆள் தான் வர போல இருக்கு. கூப்பிடப்படுங்க, மூஞ்ச மூடுங்க. அண்ணே அண்ணே அண்ணே, கையில ஒண்ணு இல்ல. அண்ணே வாங்க 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 வாங்க. என்னையா எப்படி இருக்காரு? அதையே கேக்குறீங்க? அடையாளம் தெரியாத அளவுக்கு உள்காயங்கள். ஏதோ கால்ல அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, இவ்வளவு பெரிய முள் ஏறிக்குச்சுங்க. அதை எடுக்கல வச்சுங்க, காலையே எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படியா? நான் வேணா போய் டாக்டரை கூட்டு வரட்டுமையா? மெட்ராஸ் இருக்கிற டாக்டர் தான் பார்க்கணும். அவருக்கு தான் அண்ணனுடைய உள்காயங்கள் அத்தனையும் தெரியும். சார், ஒரு நிமிஷம் வெளியில வரீங்களா? கொஞ்சம் பேசணும். சார், ஹீரோவுக்கு இப்படி இருக்கிறப்போ ஷூட்டிங்க கேன்சல் பண்றதுதான் சார் நல்லது. ஏயா, அடிபட்டவன் அங்க சாதாரணமா கிடக்குறான், ஒரு முள்ளு குத்துனதுக்கு இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். இவன் எல்லாம் பெரிய ஹீரோ, இவனுக்கு லட்ச லட்சமா சம்பளம் வேற. என்ன தேவை பண்ணி தொலைங்கயா. நான் வரேம்மா. எல்லாரும் ஒன்னா தானே புறப்படுறீங்க? இல்லம்மா, எனக்கு வேற ஷூட்டிங் இருக்கு, அதனால நான் முன்னால போறேன். அப்படியா? வரேன் மீனாட்சி. கொஞ்சம் இருமா, இத வந்துட்டேன். அக்கா, ஊருக்கு போனதும் எங்களுக்கு மறக்காம லெட்டர் போடுக்கா. கண்டிப்பா போடுறேன். இந்தாமா, இத எடுத்துக்க. இதுல எதுக்குமா? நீ என் பொண்ணு மாதிரி இத்தனை நாள் இங்க தங்கிட்டு உன்னை வெறுங்கையோட அனுப்பலாமா? இந்த புடவைய கட்டிட்டு போமா. நல்லா இருமா. நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமா. போய் அந்த ரூம்ல புடவைய மாத்திக்க. மச்சான், யாரும் அவசரப்படக்கூடாது. சரி, முதல்ல நான் தான் கொடுப்பேன். சரி மச்சான். ஏங்க, என்னங்க? இந்த ஏழைகளின் அன்பு பரிசு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேங்க. தெய்வமே தெய்வமே. என்னங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? போதும், ஆளுக்கு ஒரு கை பிடிக்கலாம். தள்ளுப்பா, தள்ளு 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 தள்ளு. டைகர் பிரேம்நாத் அவர்களே, வருக வருக. டேய், அவங்க தலைவர் வச்சு மண்டம் திறக்கிறாங்களோ. டேய் டேய், ஏறி. டேய், போடு, அங்கே கட்டுறா. கொஞ்சம் மேலே ஏத்தி கட்டினா நல்ல கெட்டப்பா இருக்கும். டேய், நல்லா எடுத்து கட்டுறா.
சாதாரணமா செத்துருந்தான்னா பரவாயில்ல, கரண்ட்ல ஷாக் அடிச்சு செத்துருக்கான். ஆமா, இப்படியே ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. சீக்கிரமா எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது போக வேண்டியிருக்கும். டேய் குஸ்வாமி, நேரத்தை வளர்க்காம சீக்கிரம் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கடா. இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? செத்தவன் யாரு? எங்க ரசிகர் படத்துக்காரு. தலைவருக்காக உசுரே கொடுத்துருக்கா. தலைவர் வராம பணத்தை எடுக்க மாட்டேன் தெரியுமா? அவன் வராம எடுத்தா விவகாரமே நடக்குங்க. ஆத்திரப்படாதீங்கப்பா, உங்க ஹீரோ வந்த பிறகே எடுப்போம். போய் கூட்டிக்கிட்டு வாங்க. தலைவர் கூட்டம் ஆள் போயிருக்கு, அவர் வராம எடுக்கூடாது. நீங்க வந்துதான் பணத்தை எடுக்கணும்னு உங்க ரசிகர்கள் பிடிவாதமா வெளியே காத்துட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு வந்துருவோம். உண்டோம், எனக்கு சாதாரணமா பணத்தை கண்டாலே அலர்ஜி. அதுவும் இவன் கரண்ட் கம்பத்துல ஏறி ஷாக் அடிச்சு கறி செத்துருக்கான்ற. ரொம்ப அருவருப்பா இருக்கு மேடா. ஒரு வாரத்துக்கு சோறே திங்க முடியாது. அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர் உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். டேய், இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பத்துல ஏறி கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்றன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தனத்துக்கு நான் தான் பொறுப்பா? தப்பு தானே. வெளியே உங்க ரசிகர்களா இருக்காங்க, நான் என்ன பதில் சொல்றது? இவ்வளவு நாளா என்கிட்ட வேலை செய்யறல, இதை கூட சமாளிக்க தெரியாது. இங்க வாடா. போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெஞ்சு வலியில துடிக்கிறார் அப்படின்னு சொல்லுப்போ. நெஞ்சு வலி. தலைவர் ரெடி ஆயிட்டாரா? அதை எப்ப கேக்குற? இவ்வளவு நேரம் நல்லா இருந்தார். அவர் ரசிகர் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, அண்ணன் மனசு ரொம்ப இலகுனது. அவர் ரசிகருக்கு ஏதாவது ஒண்ணா தாக்கப்பட்டா இருப்பா. நான் வேணா டவுனுக்கு போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேணா, அண்ணனுக்கு ஒரு பவுந்து கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரிங்க. ஏங்க கொஞ்சம் தலைவரை நேரா பார்த்துட்டு போயிடறாங்களா? அறிவு கட்டவன, அவரே உடம்பு சரியில்லாம உள்ள படுத்திருக்காரு சொல்றாரு, நான் வேற தொல்லை பண்ணுமா அவரை? தலைவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா. டேய், நடக்க வேண்டிய நம்ம பாத்துக்கலாம், வாங்கடா போலாம். சரி சரிடா. ஏண்டா நம்ம முத்து தலைவர் மேல எவ்வளோட பாசம் வச்சிருந்தான்? அவன் சாவுக்கே வரலடா, எவ்வளவு தலைவரடா? நீங்க எல்லாம் ரசிகனடா, நம்ம தலைவர் மேலே சந்தேகப்படுறீங்க. அவர் உடம்பு நல்லா இருந்தா சாவுக்கு கண்டிப்பா வந்திருப்பாரு. டேய், சாவுக்கே தலைவர் வாட்டி 4 பேர் என்னடா சொல்லுவான்? எவன் என்னடா சொல்றது? நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியும். டேய், இவனுக்கு கிடைக்கல முட்டாளுங்க. இவனுக்கு என்னடா தெரியும் நம்ம தலைவரை பத்தி? வாங்கடா, வாங்க வேண்டியதை பாப்போம். ஷூட்டிங் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே நாங்க எல்லாரும் ஊருக்கு புறப்படலான்ட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் புறப்படுறதுக்கு முந்தி எங்க ஊர் மக்கள் சார்பா ஒரு விருந்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். எதிர்பாராம ஊருக்குள்ள ஒரு துக்க காரியம் நடந்து போச்சு. அதனால அதை செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுறேன். அத பத்தி என்னங்க இருக்கு? இந்த 1 மாசமா எங்க எல்லாருக்கும் தங்க இடம் கொடுத்து நீங்களும் இந்த ஊர் மக்களும் கொடுத்த ஒத்துழைப்பு இருக்குத, அதுவே நாங்க தினசரி விருந்து சாப்பிட்ட மாதிரி தான். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. அப்பாடா. டேய், எல்லாம் இங்க இருக்காங்கடா. அதுதானே, நம்மளை விட்டு எப்படி போக முடியும்? வண்டி எல்லாம் வெளியே நிக்குதே. அப்ப புறப்படலாங்களா? ஆனா நீங்க எங்கப்பா புறப்பட்டீங்க? நாங்களும் மெட்ராஸ் போறோமே. எங்க 2 பேருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காருங்க அந்த மஞ்ச டைரக்டர். அப்படியா சமாச்சாரம்? ஆமாங்க. பரவாயில்லையே, நம்ம ஊர்ல இருந்து 2 ஹீரோக்கள் வர்றாங்கன்னா அது எங்க ஊருக்கு பெருமை தானுங்களே. பாவாடசாமி, நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கப்பா. ஐயா, இப்ப நாங்க பேரை மாத்தி புனை பெயர் வச்சிட்டோம்ங்க. என் பேரு பாவாட காந்த். என் பேரு பக்கரி காந்துங்க. ஏன்பா நல்ல பேரை இப்படி மாத்தனீங்க? காந்த்னு வச்சாதாங்க மார்க்கெட்டை கப்புன்னு புடிக்க முடியும். ஏ பொண்ணு, என்ன ஊருக்கு போய் ஒரேடியா தங்கிட்டியா? போன வாரம் தானே போனேன். பொன்னி, நீ வேணா பேசிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டியம்மா, உன் பாட்டுக்கு உடம்பு சரிதானே ஊருக்கு போன? இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல அக்கா. பொன்னி, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம காளி அப்பன காலை குத்திடுச்சுடி. என்னது, காலை குத்திருச்சா? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. நாங்க எல்லாரும் போய் பாத்துட்டு வந்தோம். ஆனா அந்த கண்ணாத்த மட்டும் இன்னும் போய் பார்க்கவே இல்லடி. ஏதோ சினிமா ஹீரோக்கும் காளி அண்ணனுக்கும் பஞ்சாயத்துல வச்சு தகராறா, அதுக்காக காளி அண்ணன் மேல கோச்சிக்கிட்டு போய் பார்க்காம இருக்கிறா. நாங்களும் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்துட்டோம், அவ கேட்கவே மாட்டேங்கிறா. பாவண்டி காளி அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.